அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே யூஎஸில் வந்து 27th அதாவது 27ஆம் கிழமை வந்து புதன்கிழமை வந்திருக்கு. அந்த வீடியோ தான் இது. அதாவது நான் அந்த டீப் கிளீனிங்லாம் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சுங்க. எப்போ நோன்பு ஆரம்பிச்சிச்சோ அப்போ இருந்து காலையில் எந்திரிக்க, சார் பண்ண, தராவி தொழுக, அதுக்கப்புறம் மகரிப்க்கு அந்த நோன்பு திறக்கிறதுக்கு செய்ய இப்படியே தான் ஆயிடுச்சு. பயங்கர டயர்டாக போச்சு. இன்றைக்கி என்ன ஆனாலும் பரவாயில்ல, 27ஆம் கிழமையில வீடெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணிடலான்னு சொல்லிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு இந்த அடுப்பு தாங்க. இந்த அடுப்பு ஒரு பெரிய வேலை. ஏன்னா எங்களுக்கு கொடுத்த அடுப்பில் வந்து இந்த மாதிரி 3 லேயர் இருக்கும். அதாவது இந்த காயில் இது எல்லாத்தையும் எடுத்து க்ளீன் பண்ணணும்னா பயங்கர இம்சை. ஒரு சில வீட்டில் வந்து ஃப்ளாட்டானது தான் கொடுத்துருப்பாங்க. அது க்ளீனிங் ரொம்ப ஈஸி. நான் கிட்டத்தட்ட 25 நாளைக்கு மேலே ஆயிடுச்சு. நான் க்ளீனிங்கே பண்ணலை இது. சரி இன்றைக்கி டீப் க்ளீன் பண்ணிடலான்னு சொல்லிட்டு தான் ஃபஸ்ட்டு இந்த அடுப்பு தான் எடுத்திருக்கேன், டீப் க்ளீன் பண்ணிடலான்ட்டு. நம்ம ஊர் மாதிரி இங்கே வந்து யூஎஸில் வந்து 27ஆம் கிழமைன்னு ஸ்பெஷலாலாம் செய்ய மாட்டாங்க. ஆட் நைட் எல்லாமே இங்கே வந்து ஸ்பெஷல் தான். 21, 23, 25, 27ன்னு சொல்லிட்டு. அதனால் நம்ம ஊரில் எப்படி 27ஆம் கிழமை நிறையா கூட்டம்லாம் வருவாங்க, புது ட்ரெஸ்லாம் போட்டுட்டு நாங்கள் போவோம். பட் அது மாதிரி இங்கே இல்லை. இங்கே வந்து ஆட் நைட் எல்லாமே காமன் தான். அதனால் ஆனால் நம்மளுக்கு ஊரில் இருந்தே பழக்கம் பட்டனால எனக்கு வந்து கொஞ்சம் நல்லா சமைக்கணும், வீடெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஏன்னா 27ஆம் கிழமை அப்படின்ட்டே மைண்டில் செட் ஆயிடுச்சு. அதனால சரின்ட்டு இன்றைக்கி இந்த அடுப்பு க்ளீனிங்கு, கொஞ்சம் லைட்டாக கிச்சன் க்ளீனிங்லாம் செய்ய வேண்டியது இருந்துச்சு. சரி அதெல்லாம் அப்படியே செஞ்சுட்டே உங்கள்கிட்டையும் பேசிடலாம் அப்படின்ட்டு. இந்த தடவை கம்யூனிட்டி டின்னர் வந்து எங்களுக்கு சாட்டர்டே சண்டே இல்லை. நான் லாஸ்ட் வீக்கெல்லாம் போஸ்ட் பண்ணியிருந்தேன். இந்த வாரம் வந்து எங்களுக்கு ஃப்ரைடே இருக்குது. நாளைக்கு நான் போயிட்டு வந்துட்டு ஃப்ரைடே என்ன கொடுக்குறாங்க எங்கள் கம்யூனிட்டி டின்னர்லன்ட்டு சொல்லிவிட்டு அதையும் நான் போஸ்ட் பண்ணுறேன். கிச்சனில் அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு சிங்க்கும் நல்லா க்ளீன் பண்ணி விட்டுட்டேன் நான். அந்த அடுப்போட பார்ட்ஸ் இருக்குல்ல, அதையும் நான் கழுவிட்டேன். அதையும் கழுவிட்டு காய வச்சுருக்கேன். அது காஞ்ச ஒன்று தான் நான் எடுத்து கொஞ்சம் போடணும். அப்புறம் மதியம் வந்து கொஞ்சம் லேயர் பிரியாணியெல்லாம் செய்யலாம், ஸ்வீட்டுக்கு வந்து ஃபாலுதா செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். சரி அந்த வேலை தான் செய்யணும். அதனால் இந்த கிச்சனை ஃபஸ்ட்டு இந்த கிச்சனை க்ளீன் பண்ணால் தான் அது கொஞ்சம் காஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து அடுப்பில் வைக்க முடியும். நான் க்ளீன் பண்ணிவிட்டு காய வச்சுட்டேன். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் வந்து நான் அடுப்பில் வச்சு எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இதுதான் பெரிய இம்சைங்க இதில். ஒன்று ஆரம்பித்தா 3 க்ளீன் பண்ணணும். அதுக்கப்புறம் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நான் ஸ்வீட்டுக்கு வந்து ஃபாலுதா பண்ணியிருக்கேன். இது ரொம்ப ஈஸி தான். ஜஸ்ட்டு இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் படி ஒரு 1/2 அன் ஹவர் செஞ்சால் போதும். இதுலேயும் அந்த வெர்மிசெல்லி, சப்ஜா விதை எல்லாமே இருக்கும், ட்ரை ஃப்ரூட்ஸும் இருக்கும். சரி இதை செஞ்சுட்டு பிரியாணி வந்து லேயர் பிரியாணி, சிக்கன் வச்சு ஒரு லேயர் பிரியாணி மாதிரி செஞ்சுருக்கேன். என்னதான் இருந்தாலும் நம்மளுக்கு அந்த 27ஆம் கிழமை வைப் வந்து மைண்டில் செட் ஆயிடுச்சுல்ல, அதனால. இதுதான் சூப்பரான ஒரு லேயர் பிரியாணி. நான் தந்தூரி சிக்கன் லேயர் பிரியாணி ட்ரை பண்ணியிருந்தேன். வெறும் தயிர் பச்சடி மட்டும்தான் வச்சுருந்தேன், சிம்பிளாக செஞ்சிடலான்ட்டு. ஏன்னா இன்னும் 2-3 நாளில் ஈத் வரப்போதில்ல, பெருநாள். அதனால பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.